Nasimna kan. Nasimna. எதுவுமே சொல்ல சார். அவங்க காசு உங்களுக்கு அனுப்புகிறேன், பிரசாந்துக்கு அனுப்பு அப்படின்னு சொன்னால் நானும் பிரசாந்துக்கு அனுப்பிச்சேன். தம்பி சார், பாலாஜி சார், தம்பி அனுப்ப சொல்கிறான். நியூஸ் டுடே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு க்ரைம் நியூஸ். திருவள்ளூர் மாவட்டத்தில் பெற்ற தந்தையை இன்சூரன்ஸ் பணம் மற்றும் அரசு வேலைக்காக தன்னுடைய 2 மகன்கள் பாம்பை விட்டு கடிக்க வைத்து கொலை செய்த ஒரு க்ரைம் நியூஸை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்ன அந்த க்ரைம் நியூஸ், எப்படி நடந்தது, வாங்க பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே உள்ள பொதட்டூர்பேட்டை போரூராட்சி பகுதியில் வசித்து வந்தவர் கணேசன். அரசு பள்ளியில் லேப் டெக்னீஷியனாக பணிபுரிந்து வந்திருக்கிறார். இவருக்கு மோகன்ராஜ், ஹரிகரன் ஆகிய 2 மகன்கள் உள்ளனர். மோகன்ராஜ் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் கம்பெனியில் வேலை செஞ்சுருக்கிறாரு. 2வது மகன் ஹரிகரன் டிரைவிங் மற்றும் அந்த கார்களை வாடகை விடும் ஒரு வேலை செஞ்சுட்டு வந்திருக்காரு. இந்த நிலையில் எப்படி கொலை நடந்தது, ஏன் இந்த கொலை நடைபெற்றது என்பதற்கான ஒரு முக்கியமான காரணம், இந்த இறந்தவர் மீது கிட்டத்தட்ட அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் 11 இன்சூரன்ஸ் எடுத்திருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா இந்த இன்சூரன்ஸ் பணத்தை பெறுவதற்காக தனது தந்தையை கொல்வதற்கான ஒரு முயற்சியை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்திருக்காங்க. சமீபத்தில் ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று நடக்குது. அந்த 2 வீலர் ஆக்சிடெண்ட்டில் இந்த இறந்த நபர் பலத்த காயங்களோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் அவருக்கு மருத்துவம் பார்க்கப்பட்டு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்திருக்காரு. வீட்டிலேயே ஓய்வெடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நபருக்கு திடீரென ஒரு மரணம் ஏற்படுது. என்ன மாதிரியான மரணம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, பாம்பு கடித்து இறப்பதாக அவர்களுடைய 2 மகனும் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க. ஏன் இவங்க காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கணும்? பாம்பு கடிச்சது தானே, இது உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கலாம். ஏன் காவல்துறைக்கு தகவல் கொடுக்குறாங்கன்றது தான் இதில் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு. இந்த விஷயம் ஏன் தகவல் கொடுக்குறாங்கன்னா, இன்சூரன்ஸ் பணம் வரணும், அது இயற்கை மரணமாக இருந்தால் மட்டுமே அந்த இன்சூரன்ஸ் பணத்தை பெற முடியும் அப்படின்னு ஒரு திட்டம் தீட்டியிருக்கிறாங்க. இந்த திட்டத்தில் 2 முறை இவருக்கு பாம்பு கடிக்க வச்சு கொலை செய்ய முயற்சி பண்ணியிருக்காங்க. முதல் முறையாக ஒரு நல்ல பாம்பை வச்சு கொலை செய்வதற்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அந்த முயற்சியில் அவர் இறக்கவில்லை. ஏதோ ஒரு அதிர்ஷ்டவசமாக அவர் உயிர் தப்புறாரு. 2வது முறையாக கண்ணாடி உரியன் பாம்பை ட்ரை பண்ணியிருக்காங்க. அவர் படுத்திருந்த அந்த பெட்டில் அந்த கண்ணாடி உரியன் பாம்பை தூக்கி போட்டிருக்காங்க. அவரது கழுத்து பகுதியில் கடிச்சிருக்கு. கண்ணாடி உரியன் பாம்பு ரொம்ப அதிக விஷம் கொண்ட ஒரு பாம்பு. கடித்தா உடனடியாக இறக்கக்கூடிய ஒரு சூழலில் அந்த விஷமானது இருக்கும். உடனடியாக இறந்திருக்காரு. இறக்குற வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணி பார்த்துருக்காங்க. இறந்த பிறகு அந்த பாம்பை அங்கேயே அடித்து சாவடிச்சிருக்காங்க. உடனடியாக காவல்துறைக்கும் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இதில் தான் சந்தேகம் முதல் கட்டமாக எழுந்திருக்கிறது. காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தோடனே காவல்துறையினா வந்திருக்காங்க. ஆம்புலன்ஸ் வர வச்சு அவருக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் அவருக்கான முதலுதவி செய்யும்போது அவர் இறந்துட்டுருக்காரு. முறையான ஒரு இறப்பா அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கு. முதல் தகவல் அறிக்கையில் இது சந்தேக மரணம்னு சொல்லிட்டு காவல்துறையினர் பதிவு செஞ்சுருக்கிறதா காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுச்சு. இப்போது இதில் என்ன ட்விஸ்ட் அப்படி பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் கம்பெனி காரங்க இது முறையான ஒரு இறப்பா, இந்த இறப்பில் சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க்கிடம் ஒரு புகார் அளிக்கிறாங்க. இந்த புகாரை நீங்கள் உடனடியாக தீவிரமாக விசாரிக்கணும். ஏன்னா இந்த இன்சூரன்ஸ் பணம் பெறுவதற்காக இந்த கொலை நடந்திருக்கிறதா என்று விசாரிக்கணும் நீங்கன்னு சொன்னதுக்கப்புறம் திருவள்ளூர் எஸ்பி ஒரு தனிப்படை அமைச்சு ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணுறாரு. இந்த எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி ஒரு ஏசி 2 இன்ஸ்பெக்டர் இந்த கொலையை தீவிரமாக விசாரிக்கிறாங்க. இந்த விசாரணையில் தான் அவரது 2 மகன்களுடைய செல்ஃபோன் அழைப்புகளை
ஆய்வு செய்கிறாங்க. இந்த அழைப்புகளை ஆய்வு செய்யும்போது தான் முன்னுக்கு பின் முரணாக பல்வேறு விஷயங்களை பல்வேறு நபரை வந்து இவர் தொடர்பு கொண்டு இருப்பது தெரிய வருது. இந்த கொலையை திட்டமிடுறதுக்காக பாம்பை பிடிக்கிறதுக்கு ஒரு நபரை அணுகியிருக்காங்க. தனது நண்பர்களான பாலாஜி மற்றும் பிரசாந்த் ஆகியோருடன் தொடர்பு கொண்டு இந்த பாம்பு பிடிக்கிற நண்பர் ராணிப்பேட்டையில் இருக்கக்கூடிய கார்த்திக் என்ற ஒரு பாம்பு பிடி ஆளிடம் ஒரு பாம்பை வாங்கியிருக்காங்க. முதல் முறையாக வந்து ஒரு நல்ல பாம்பை தூக்கி போட்டிருக்காங்க. அந்த பாம்பு வந்து அவரை கொத்தாத நிலையில் அந்த முதல் முயற்சி வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு. இரண்டாவது முறையாக வந்து இந்த கண்ணாடி விரியன் பாம்பை பயன்படுத்தி அவர் மேலே தூக்கி போடும்பொழுது ஒரு கொத்திருக்கு. எங்கே கொத்திருக்குன்னா கழுத்து பகுதியில். இந்த கண்ணாடி விரியன் பாம்பு அதிகமான விஷம் கொண்டது. உடனடியாக இரத்தத்தில் உள்ள நாளங்களை வந்து சிதைக்கக்கூடியது. இரத்தத்தினுடைய தன்மையை, அதனுடைய கடினத்தன்மையை குறைச்சி தண்ணி மாதிரி ரத்தத்தை மாற்றக்கூடியது. உடல் உறுப்புகள் உடனே வந்து செயலிழக்கக்கூடிய ஒரு அதிக விஷம் கொண்ட ஒரு பாம்பு என்பதால் கழுத்து பகுதியில் கடிச்சதால் உடனடியாக வந்து அவர் இறந்துடுறாரு. இந்த விஷயம் அவர் இறந்ததை உறுதிப்படுத்தின பிறகு அந்த பாம்பை அடிச்சிருக்காங்க, தகவலும் கொடுத்துருக்காங்க. இதில் தான் வந்து ஒரு பெரிய ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்குது. காவல்துறையினுடைய விசாரணையில் 6 பேர் வந்து இந்த கொலையில் பங்கு பெற்றிருக்கிறார்கள். அவர் 6 பேரும் கைது செய்யப்பட்டு தற்பொழுது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு அரசு வேலை செய்யக்கூடிய தந்தை அவர் இறந்தாருன்னா அவருக்கான அந்த வேலையை வந்து மகன்கள் பெறக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அதை வேலை பெறுவதற்கும் 3 கோடி ரூபாய் வந்து இன்சூரன்ஸ் பணத்தை பெறுவதற்குமான ஒரு பேராசை தற்பொழுது 2 பேரும் சிறையில் இருக்கிறார்கள். பேராசை பெருநஷ்டம்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இந்த நிகழ்வில் நடந்திருக்கிறது. ஒரு வேலை 3 கோடி பணத்திற்காக பெற்ற தந்தையையே கொலை செய்த ஒரு கொடூர மகன்களாக இந்த இருவரும் இருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை தொடர்ந்து நாங்கள் தந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கான அங்கீகாரம் என்பது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.